Taste the Daily. கல்வித்துறையில் ஆய்வுகளை மேம்படுத்த மத்திய பட்ஜெட்டில் எந்த திட்டமும் அறிவிக்காததன் மூலம் கல்வி வளர்ச்சி மீது மத்திய பாஜக அரசுக்கு அக்கறை இல்லையா என்று கேள்வி எழுந்துள்ளது. மேலும் விவசாயிகளுக்கு பயிர் பாதுகாப்பு, நெசவாளர்கள் மேம்பாடு, சிறப்பு சலுகைகள், ரயில் மற்றும் விமான விபத்துகளை தடுக்க பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து எந்த அறிவிப்பும் இடம்பெறாததன் மூலம் மத்திய பட்ஜெட் மக்களுக்கான பட்ஜெட்டாக இல்லை என மக்கள் திட்டவட்டமாக தெரிவிக்கின்றனர். மத்திய மைனாரிட்டி பாஜக அரசின் நிதிநிலை அறிக்கையில் ரயில் மற்றும் விமான விபத்துக்களை தடுப்பதற்கான பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. இதன் மூலம் பயணிகளின் உயிர் மீது மத்திய அரசுக்கு அக்கறை இல்லையா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதேபோல் உயர்கல்வி, பள்ளிக்கல்வி வளர்ச்சிக்கும் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கவும் தொல்லியல் துறை உள்ளிட்டவற்றை மேம்படுத்தவும் மத்திய பட்ஜெட்டில் எந்த திட்டமும் இடம்பெறாதது ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இப்போ இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஸ்டூடெண்ட்ஸுக்கான நிறைய விஷயங்கள் பண்ணுற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய யூனிவர்சிட்டிஸில் பார்த்தீங்கன்னாக்கா துணைவேந்தர்களே நியமனம் பண்ணாததுனால இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த விதமான நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட கிராஜுவேஷனே வாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ பட்ஜெட்டில் அவங்க இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்றதுல இந்த துணைவேந்தர்களை அவங்க நியமிச்சாங்கனாலுமே ஒரு பெரிய லெவலில் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கலை அப்படின்றது பட்ஜெட்டில் ஒரு சரியான ஒரு விஷயமா தெரியல. விவசாயிகளுக்கான இடுபொருள் வழங்குவது, விவசாயிகளுக்கு பயிர் பாதுகாப்பு, உப்பள தொழிலாளர்களுடைய வாழ்வாதார மேம்பாடு, பேரிடர் காலங்களில் ஏற்படக்கூடிய இழப்பு காப்பீடு, திருப்பூர் விசைத்தறி மற்றும் கைத்தறி தொழிலாளர்களின் பணி பாதுகாப்பு, பேரிடர் காலங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு மானியம் குறித்த மக்களுக்கு தேவையான எந்த ஒரு நல்ல விஷயங்களும் மத்திய பாஜக அரசின் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை. மலையக மக்களின் அடிப்படை வாழ்வாதார மேம்பாடு, பொதுமக்களுக்கு தரமான சுகாதாரம் மற்றும் இளைஞர்களின் வாழ்க்கையை மேம்படுத்த வேலைவாய்ப்பு போன்ற மக்களுக்கு தேவையான அம்சங்கள் இடம்பெறாததன் மூலம் மத்திய பட்ஜெட் யாருடைய வளர்ச்சிக்கானது என கேள்வி எழுவதாகவும் விமர்சிக்கும் பொதுமக்கள் மக்களின் காதுகளில் பூ சுற்றுவது போல் உள்ளதாகவும் கூறுகின்றனர். இந்த கவர்மெண்ட்டை பொறுத்தளவில் நமக்கு என்ன எதிர்பார்ப்புன்னா, ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு உண்டான பெனிஃபிட் அவங்களுக்கு ரீச் ஆகணும். ரெண்டாவது, பேசிக்காக என்னென்ன வேணுங்கிறது ஒரு கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். அதாவது அடிப்படை கல்வி, சுகாதாரம், அடுத்தது வேலைவாய்ப்பு. இந்த மூணு இந்தியாவில் எந்த நிலைமையில் இருக்கோங்கிறத ஒரு கேள்விக்குறியாக இருக்குது.